என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குருவும் கார்ப்பரேட் குருவும் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு பகிர விரும்புகிறேன். அதாவது, God is always knocking your door. The question is, you are sleep or awake. That you have to decide. அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அதை விடுங்க. என்னோட ஆன்மீக தேடல் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 16 வயசுலேயே எனக்கு இந்த சென்னையிலேருந்து டிஐ சைக்கிள் நிறுவனத்துலேருந்து என்னுடைய குரு வந்தார்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். அதை விட்டுருங்க. அப்புறம் இந்த ஜோதிட ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நிறையா தேடுதல் உண்டு. அதுக்கு ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அப்பயே ஒரு தேடுதல் உண்டு. அது விஷயமா தேடும்போது தான் ஜஸ்ட்டு நான் சிம்பிளி அண்ட் அப்சர்வர். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், படித்தவங்க கிடையாது. தே ஆர் ஆல்மோஸ்ட் ஆர்ஃபனேஜ். மை மதர் ஃபாதர் இஸ் லிட்டில் பிட் 6th or 7th அந்த காலத்தில் படித்தவர். ஆனால் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்லுவார். அந்த கேட்குறவங்க இருக்கும்போதே எங்கள் அம்மா கவுண்டர் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அதை சொன்னீங்க அப்படின்னு கவுண்டர் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நாலேஜ் யார் கொடுத்தா? அது ஒரு கேள்வி. இன்னும் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா, மதர் she used to do 2 hours continuous குத்தியோலக்கு பூஜை related with the Sautharilagiri and other Kanadara Sautram and நித்திய பூஜை மட்டும்தான் செய்வாங்க, வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. இதோட போட்டோம். அப்புறம் சென்னைக்கு வந்த உடனே, அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது அந்த தேட்டரில் கண்டினியூஸாக இருந்திருக்கு. இன்னும் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கூட அங்கே எம்ஜிஆர் வீடு இருக்கு, தெரு பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த வீட்டில் தெருவில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அப்போ இருந்தார். அந்த ஆஞ்சநேயர் கூட இப்போ வெஸ்ட்மாம்பலத்தில் எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு மறுபடியும் போய் பார்க்கும்போது அங்கே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோயில் ஆஞ்சநேயராக தான் இருந்தார். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் சுற்றி பிரதர்ஷனமாக வரும்போது ஆஞ்சநேயருக்கு பின்னாடி ஒரு ஜாதகம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜாதகத்தை பேப்பர் பேனா வச்சுருந்தேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே பக்கத்தில் இருந்தவங்கள்ட்டே வாங்கி நோட் பண்ணிவிட்டு அந்த பிளானட்டரி கண்டிஷன் மட்டும் எழுதி எடுத்துகிட்டு சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு அம்மாட்ட காமிச்சேன். அம்மா அந்த ஜாதகம் பாரு. பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஆள் இருக்கான முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்டான். அதை நீ சொல்லு, நீ தான் சொல்லணும். அவனோட பலன் என்ன, ஜாதகத்தோட பலன் என்னன்னு நீ சொல்லு. இல்லை, இந்த மாதிரி ஜாதகம் இப்போ இருக்கிறதுக்கே அமையறதே வாய்ப்பு கம்மி அப்படின்னு. அப்புறம் தான் யார் ஜாதகம் சொல்லு அப்படின்னு.